படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பேரு காட்டுக்குள்ள போறாங்க. அதுல ஒருத்தர் சயின்டிஸ்ட், மத்த 3 பேர் அவங்க ஸ்டூடண்ட்ஸ். உள்ள போயிட்டு ஒரு ரா மெட்டல் இங்க தான் இருக்கு அப்டின்ட்டு டிடெக்ட் பண்ணி போறாங்க. போன இடத்துல பார்த்தீங்கன்னா, அமானுஷ்யமான சத்தங்கள் கேட்குது. அத கேட்டு போன ஸ்டூடண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க ஏதோ ஆபத்தான மிருகம் இருக்கு. நம்ம போவானா சார் அப்டின்ற அந்த சயின்டிஸ்ட் கிட்ட அவரு கேட்க மாட்றாரு. அப்படி ஆபத்தான மிருகம் இருந்தா அதையும் சேர்த்து நான் அத பத்தி எழுதுவேன்டா அப்டின்ற மாரி சொல்றாரு அவரு. நீங்க எப்படியோ போங்க அப்டின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் கிளம்புறாரு. போற வழியிலே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு பயங்கர சத்தத்தோட. அத ஓடி வந்து பார்க்குற இந்த சயின்டிஸ்டும் அவங்க கூட இருக்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சிரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களையும் பார்த்தீங்கன்னா அந்த மிருகம் அட்டாக் பண்ணிடுது. அந்த மிருகம் தான் பார்த்தீங்கன்னா டைனோசரஸ். இவங்க காணோம் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்டும் ஜேர்னலிஸ்டும் சேர்ந்து ஒரு ஹெலிகாப்டர்ல வந்துகிட்டு இருக்காங்க இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. வர வழியில பார்த்தீங்கன்னா வெதர் காரணமா அந்த ஹெலிகாப்டரும் கீழே விழுந்து நொறுங்கிருது. நல்ல வேலையா எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. தப்பிச்சவங்க சரி இவங்களை கண்டுபிடிக்க போலாம் அப்படின்ட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஓடுது. அதுக்குள்ள ஏதோ வினோதமான மிருகம் இருக்குன்னு தெரிய வருது இவங்களுக்கு. இருந்தாலும் அதை கிராஸ் பண்ண பாக்குறாங்க. போகும்போதே ஒருத்தர் அட்டாக் பண்ணி கொன்னுருது இந்த டைனோசரஸ். அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம்